வணக்கம் அன்பு மக்களே. இந்த பதிவில் நாம் பார்க்க இருப்பது 2024ஆம் ஆண்டு செப்டம்பர் மாத மிதுன ராசி பலன் பகுதி 1. இந்த ஆவணி மாதம் 16ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை முதல் புரட்டாசி மாதம் 14ஆம் தேதி திங்கட்கிழமை வரை உள்ள செப்டம்பர் மாத மிதுன ராசி பலன்கள் பற்றி விரிவாக இப்பதிவில் பார்ப்போம். இந்த செப்டம்பர் மாதம் 17ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை அன்று தமிழ் மாதமான புரட்டாசி மாதம் பிறக்கிறது. இந்த பதிவை பார்க்கும் கேட்கும் அன்பர்கள் யாவரும் லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிர்வது நல்லது. செப்டம்பர் 2024இன் மிதுன ராசி பலன். பொதுவாக இந்த மிதுன ராசி மக்களுக்கு கலவையான பலன்கள் பெறுவதற்குண்டான சூழல்களும் கிரக நிலைகளும் இருக்கின்றன. இருப்பினும் உங்கள் செலவுகள் இந்த நேரத்தில் அதிகரிக்கும். ஆரம்பத்திலிருந்தே இதை மனதில் வைத்துக்கொண்டு செலவு செய்ய வேண்டிய அவசியம் உங்களுக்கு இருக்கிறது. உங்கள் பணத்தை நீங்கள் எப்படி பயன்படுத்துகிறீர்கள் என்பதில் நீங்கள் சற்று கவனம் செலுத்த வேண்டும். மற்றும் இது உங்களுக்கு தொந்தரவாக இருக்கும் சவால்களில் இதுவும் ஒன்றாக இருக்கும். இந்த நேரத்தில் நீங்கள் உங்கள் ஆரோக்கியத்தையும் சற்று கவனித்துக் கொள்ள வேண்டிய சூழல் இருக்கிறது. மற்றும் நீங்கள் வெளியில் சாப்பிடுவதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். தங்களின் வேலை விவகாரங்களில் உங்களின் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவீர்கள். அதே நேரத்தில் உங்களின் புத்திசாலித்தனத்தை வெளிப்படுத்துவது சில நேரங்கள் உங்களுக்கே ஆபத்தாக வந்து முடியும். எனவே நீங்கள் மிகவும் கவனமாக செயல்பட வேண்டும். யாரும் எதையும் கேட்காமல் அதிக பிரசங்கித்தனமாக நீங்கள் நடக்க வேண்டாம். இதனால் பெரிய பிரச்சனைகள் ஏதும் ஏற்படாது என்றாலும் சற்று கவனமாக எச்சரிக்கையாக இருப்பது நல்லது. மிதுன ராசி வணிக வியாபாரிகளுக்கு இந்த மாதம் சராசரியாக இருக்கும். சில புதிய தொழில் கூட்டாண்மைகள் உருவாகக்கூடிய சூழல் இருக்கிறது என்றாலும் வியாபார செலவுகள் உயரும் சூழலில் இருக்கிறது. மிதுன ராசி மக்களுக்கு வெளிநாட்டிலிருந்து பணம் வரலாம். வியாபாரம் அதனால் விரிவடையும். உங்களின் காதல் உறவுகளுக்கு இந்த மாதம் சிறப்பாக இருக்கும். குறிப்பாக மாதத்தின் பிற்பகுதி அதிக நம்பிக்கைக்குரியதாக இருக்கும். உங்களுக்கு சில திருமண பிரச்சனைகள் உருவாகலாம். அது உங்கள் சுதந்திரம், உங்கள் உறவுகளுக்கு தீங்கு விளைவிக்கும் தன்மையில் இருக்கிறது. எனவே மிகுந்த எச்சரிக்கையுடனும் கவனமுடனும் குடும்ப வாழ்வில் செயல்படுங்கள். மிதுன ராசி மாணவர்களுக்கு இந்த மாதம் லேசானதாக சாதகமாக இருக்கும். இருப்பினும் தங்களின் கடின புரட்சியால் நாளைய படிப்பு நல்ல பலன்களை உங்களால் பெற முடியுமா இல்லையா என்பது நீங்கள் உங்கள் படிப்பில் காட்டும் ஆர்வத்தை பொறுத்து அதனுடைய பலன்கள் இருக்கும் என்பதை உணர்ந்து நீங்கள் கடினமாக உழைக்க வேண்டும். மற்றும் மிதுன ராசி மக்களின் குடும்ப வாழ்க்கையில் பரஸ்பர நல்லிணக்கம் இந்த நேரத்தில் குறையும். இருப்பினும் ஒருவருக்கொருவர் அன்புடன் இருப்பீர்கள். மேலும் குடும்பத்தின் அன்பு மிகவும் முக்கியமானது என்பதை உணர்ந்து நீங்கள் செயல்படக்கூடிய தன்மையில் உங்கள் குடும்பத்தை ஒன்றாக வைத்திருக்க நீங்கள் தொடர்ந்து முயற்சி செய்ய வேண்டும். மிதுன ராசி மக்களுடைய தொழில் சார்ந்து பார்க்கும்போது தொழில் ரீதியாக இந்த மாதம் ஒப்பீட்டளவில் உங்களுக்கு பலனளிக்கும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. ராகு பகவான் இந்த மாதத்தில் 10ஆம் வீட்டில் இருக்கிறார். அதனால் நீங்கள் எல்லாவித வேலையும் சற்று வித்தியாசமாக செய்ய விரும்புவது போல் சில நேரங்களில் இந்த உருப்படி உங்களுக்கு வெற்றியை தரும். இருப்பினும் சில நேரங்களில் நீங்கள் அதற்கு தகுந்த மதிப்பை கொடுக்க வேண்டும் மற்றும் அது சார்ந்த நுண்ணறிவுகளையும் எடுத்து பயன்படுத்த வேண்டும். எனவே நேரான வழியை தேர்ந்தெடுத்து முழுமுழுதும் கடினமாக உழைக்கவும். யாரையும் எக்காரணம் கொண்டும் தரக்குறைவாக பேசாதீர்கள். யாரிடமும் தர்ம நியாயம் இல்லாமல் கோபமாக பேசாதீர்கள். சுடுசொற்களை அவசரப்பட்டு வெளியில் விடுவதும் நல்லதல்ல. மற்றவரின் விஷயங்களில் நீங்கள் தலையிடுவதை முடிந்தவரை தவிர்க்க வேண்டும். இதனால் உங்களின் வேலையில் நல்ல முடிவுகளை நீங்கள் அடைய அவர்கள் உதவுவார்கள். மிதுன ராசிக்கு 10ஆம் வீட்டின் அதிபதி மாதம் முழுவதும் தங்களின் 12ஆம் வீட்டில் இருப்பார். இதன் பலனாக கூடுதல் பயணங்கள் அல்லது வெளிநாட்டில் வேலை செய்யக்கூடிய சூழலும் மற்றும் உங்களின் வேலையில் நீங்கள் மிகவும் பிஸியாகவும் பரபரப்பாகவும் இருப்பீர்கள். மற்றும் இந்த நேரத்தில் குடும்பத்திற்காக சிறிது நேரம் நீங்கள் செலவிட வேண்டிய சூழலும் இருக்கிறது. குடும்பத்தையும் மறந்து விடாதீர்கள். மிதுன ராசியின் 6ஆம் வீட்டிற்கு அதிபதியான செவ்வாய் பகவான் இந்த மாதம் முழுவதும் முதல் வீட்டில் நீடிப்பதால் தங்களின் வேலையில் கவனம் செலுத்தி கடினமாக நீங்கள் உழைக்க வேண்டியது இருக்கிறது. மிதுன ராசி மக்களின்
வணிகம், தொழில் என்று வரும்பொழுது இவரின் ராசிக்கு 7ஆம் வீட்டுக்கு அதிபதியான குரு பகவான் 12ஆம் வீட்டில் இருப்பதால் புதிய மற்றும் வெளிநாட்டு வணிக உறவுகளை உருவாக்கும் சூழல் இருக்கிறது. அது தங்களுக்கு சுயமாக அமையும். இதில் வெளிநாட்டு வர்த்தகம் மற்றும் அதன் மூலம் மிதுன ராசிக்கு குறிப்பிடத்தக்க பெருநிறுவன வெற்றிக்கும் ஆதாயத்துக்கும் வழிவகுக்கும். செவ்வாய் பகவான் தங்களின் முதல் வீட்டில் அமர்ந்து 7ஆம் வீட்டை பார்க்கும் இந்த காலத்தில் நீங்கள் உங்கள் ஆக்ரோஷம் மற்றும் கோபத்தை முடிந்தவரை கட்டுப்படுத்த பயிற்சி எடுத்துக்கொள்ள வேண்டும். இல்லையெனில் அது உங்கள் வணிகத்தில் சிக்கல்களை ஏற்படுத்தும் என்பதை மறக்க வேண்டாம். 9ஆம் வீட்டில் சனி பகவான் தனது சொந்த ராசியில் வக்ரனில் இருப்பதால் அதிர்ஷ்டம் படிப்படியாக உங்களுக்கு சாதகமாக உயர்வில் மேம்பட்டு இருக்கும் மற்றும் உங்கள் பணியை நலமாக முடிக்க தொடங்குவீர்கள். உங்களை நிறுத்தப்பட்ட பணிகள் மீண்டும் தொடங்கி படிப்படியாக முடித்து அதில் ஆதாயத்தை அடைவீர்கள். இதன் மூலம் உங்கள் வாழ்க்கையில் வெற்றி அடைந்து நலமாக குடும்பத்துடன் மகிழ்ந்து வாழ்வீர்கள். மிதுன ராசியின் பொருளாதார நிதிநிலையின் அடிப்படையில் இந்த மாதம் கலவையான நிதி பலன்களை பெறுவதற்குண்டான சூழல்கள் இருக்கிறது. இந்த மாதம் முழுவதும் மிதுன ராசிக்கு 12வது வீட்டில் குரு பகவான் வியாழன் இருப்பார். இதனால் நீங்கள் அதிக செலவழிக்க வேண்டிய சூழலும் அது சார்ந்த நிலையும் உருவாகும். இதனால் நீங்கள் நல்ல மற்றும் தேவையான மிக முக்கியமான விஷயங்களுக்கு மட்டுமே செலவு செய்ய வேண்டும் என்பதை மனதில் உறுதியாக எடுத்து செயல்படுத்த வேண்டும். மிதுன ராசி மக்கள் சிலர் வழிபாடு மற்றும் மத கொள்கைகளுடன் அவர் சார்ந்த ஆன்மீகத்தில் இணைந்து இருப்பார்கள். அது சிறிது மகிழ்ச்சி ஏற்படுத்தும். அதனால் உங்களின் மனதையும் அந்த நிகழ்வுகள் திருப்திப்படுத்தும். இந்த மாதத்தின் முதல் பகுதியில் சூரியன் மிதுன ராசிக்கு 3ஆம் வீட்டில் அமர்வதால் அரசு துறையின் மூலம் லாபம் உங்களுக்கு கிடைக்கும் சூழல் இருக்கிறது. எனவே உங்கள் விதியின் அதிபதியான சனி பகவான் தனது சொந்த ராசியில் 9ஆம் வீட்டில் அமர்ந்து அங்கிருந்து 11வது வீட்டை பார்ப்பதால் உங்கள் வருமானம் சீராக வரவில் இருப்பதால் மிதுன ராசி மக்களின் நிதி சிக்கல்கள் யாவும் குறைந்து வருமானம் பெருகும் என்பதை உறுதியாக நீங்கள் நம்பலாம். மிதுன ராசிக்கு அதிபதியான புதன் மாதத்தின் முதல் பகுதியில் உங்கள் 2ஆம் வீட்டிலும் 2ஆம் பாதியில் உங்கள் 4ஆம் வீட்டிலும் சஞ்சரிப்பதன் மூலம் உங்களுக்கு மகிழ்ச்சியும் சந்தோஷத்தையும் அதை கொண்டாட தேவையான பணத்தையும் தருவார். இந்த மாதம் நீங்கள் புதிய வீடு, வாகனம் அல்லது நிலம், எஸ்டேட் வாங்குவதற்குண்டான சூழலும் இருக்கிறது. மிதுன ராசி மக்களுக்கு சர்வதேச தொழில்நுட்பங்கள் மூலம் வியாபாரத்தில் நல்ல லாபம் கிடைக்க வாய்ப்புகள் அமைகிறது. இருப்பினும் மிதுன ராசி மக்கள் தங்களின் தொழில் நிபுணரிடம் தகுந்த ஆலோசனைகளை பெற்றால் இந்த மாதத்தின் 2ஆம் பாதியில் பங்கு சந்தையில் நீங்கள் தாராளமாக முதலீடு செய்து லாபத்தை அள்ளலாம். முக்கியமாக மற்றுமுள்ள மிதுன ராசி மக்களுடைய காதல், திருமணம், தனிப்பட்ட உறவுகள், குடும்பம், நண்பர்கள், ஆரோக்கியம், பரிகார ஆலோசனை கணிப்புகளை அடுத்த பகுதி 2இல் தவறாமல் கேட்கவும். இந்த பகுதியை கேட்டு லைக் செய்து சப்ஸ்கிரைப் செய்து பகிரும் அன்பர்கள் யாவரும் வளமுடன் நலமாக தேக திரகாத்திராயில் ஆரோக்கியத்துடன் சகலவிதமான தனதானிய ஆபரண ஐஸ்வர்யங்களை பெற்று சர்வ காரிய ஜெயத்துடன் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று இறைவன் பாதம் பணிகின்றேன். நம் முன்னோர்களை மனமோந்து போற்றுவோம். வணக்கம். நன்றி.